பிரச்சனை? பெருமானார் என் தோழர் இல்லையா? என் தோழர் இல்லையா? நான் பெண்ணை கொடுத்து இதனால் சங்கடங்கள் வந்துவிடக் கூடாது. முதல் பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை, ஏற்கனவே இந்த பெண் முத்தைம் இப்னு அதி நான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று வாதா செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஆயிஷாவை வாதா செய்து விட்டார்கள். முத்தைம் இப்னு அதிக்கு கொடுக்கிறேன் என்று வாதா செய்து விட்டார்கள். வாக்குறுதியை மீறிய பழக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு கிடையாது. அரபுகளுக்கு இயற்கையாகவே கிடையாது. ரெண்டு பிரச்சனை வந்திருக்கிறது. பெருமானாரிடத்திலிருந்து இந்த செய்தி வருகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா நேரா சென்றாங்க. முத்தைம் இப்னு அதியை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு சொன்னார்கள், அவர் குஃப்ரிலே இருக்கிறார், இவர்கள் ஈமானில் இருக்கிறார்கள். என் பிள்ளை ஆயிஷாவை உங்களுக்கு நான் தருகிறேன், ஆனால் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொல்ல, நான் ஈமான் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, உன் பிள்ளையும் எனக்கு வாண்டான்ட்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஏற்பாடு அழகாக நடக்கிறது. நான் ஈமான் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, உன் பிள்ளையையும் நான் மணமுடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று அவரே வாக்குறுதியை, ஒப்பந்தத்தை மீறுகிறார். இதற்கு பிறகு அபூபக்கர் நாயகம் வருகிறார்கள். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லுகிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹுவுக்கு 6 வயதிலே திருமணம் நடக்கிறது. 9 வயதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கல்யாணம் தான் ஒப்பந்தம் தான் நடந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலிகானதற்கு பிறகு 9 வயதிலே ஆயிஷா ரலியல்லாஹுவோடு ஒன்று சேருகிறார்கள். வரலாறு சொல்லி காட்டுகிறது, அந்த ஆயிஷா நாயகி ஒன்று சேர்ந்த காலத்திலேயும் விளையாட்டு பிள்ளையாகத்தான் இருந்தார்கள். பெருமானார் விளையாட விட்டு விடுவார்கள். வற்புறுத்திய வரலாறு இல்லை, ஆயிஷாவை தொட்ட வரலாறு இல்லை, அடித்த வரலாறு இல்லை. வெளியில யாராவது விளையாண்டாங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு துடிப்பாங்களாம், அந்த விளையாட்டை பார்க்க வேண்டுமே என்று. அபிசீனியர்கள் விளையாடுகிறார்கள். ஆயிஷா நாயகிக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வெளியிலே வீட்டினுடைய அந்த திரைக்கிளையை ஒதுக்கி ஆயிஷா ரலியல்லாஹுவை மறைத்துக் கொண்டு நீ விளையாட்டை பார் என்று பெருமானாரினுடைய தோள் புஜத்திலே தன்னுடைய தலையை வைத்து விளையாட்டை பார்த்துக் கொண்டே இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 மணி நேரம் ஆகிறது, ஆயிஷா போதுமா கொஞ்சம் பேசாம இருங்க நாயகமே என்று சொல்ல பெருமானார் பேசாமல் இருக்கிறார்கள். இன்னொரு மணி நேரம் கடக்கிறது. விளையாட்டை பார்த்தது போதுமா? இன்னைக்கு கிரிக்கெட் பார்த்த மாதிரி அன்னைக்கு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு டிவியில அன்னைக்கு நேரடியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதுமா அம்மா இருங்க நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோடு எப்படி வாழ்ந்திருக்கிறார்.